எங்க வீட்டுல ஒருத்தங்க ஜெயிச்சா மாதிரி இருக்கு, எங்களுக்கு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா இதே ஜெயிச்சுட்டே வரணும். எங்களோட சந்தோஷம் அதுதான். நாங்க மந்தவெளியில இருந்து வரோம். ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கோம், சந்தோஷமா. எங்க வீட்டுல ஒருத்தங்க ஜெயிச்சா மாதிரி இருக்கு, எங்களுக்கு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அவரை நடிகரா பார்த்ததோட இப்ப முதலமைச்சரா பாக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவர் 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா இதே ஜெயிச்சுட்டே வரணும். எங்களோட சந்தோஷம் அதுதான், வேற எந்த சந்தோஷமும் இல்ல. எங்க தளபதி இதே மாதிரி எப்போ வெற்றியோட இருக்கணும், அதான் எங்களுக்கு சந்தோஷம். அவரை நான் 2 முறை பாத்துட்டேன், இது 3வது முறை அவரை பார்க்க வந்திருக்கேன். இப்ப முதலமைச்சரா பாக்கணும்ன்ற சந்தோஷத்தோட வந்திருக்கிறோம் நாங்க. ஸ்ரீதேவி. எங்க வீட்டுல எல்லாமே தளபதி ஃபேன் தான். என் பசங்க, என் மறுப்புள்ள எல்லாமே. இன்னைக்கு நேத்து இல்ல, நாங்க 30 வருஷத்துக்கு மேல அவர் ஆரம்ப படத்துல இருந்து அவரோட ஃபேன் நாங்கெல்லாம். அவ்வளவு பைத்தியம். அவரை தனியா நேர்ல பார்த்து அவர்கிட்ட சைன்லாம் வாங்கிட்டேன் நான்லாம். பயங்கரமா ஒரு ஹாப்பி. இன்னும் அவர்னா அவ்வளவு பைத்தியம், எங்களுக்கு என்ன சொல்றதே வார்த்தை இல்ல. நான் பெரம்பூர்ல இருந்து வரேன் சார். நான் பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர் தான். அவருக்கு இப்ப வந்தது நல்ல மாற்றம் வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். முன்ன இருந்த மாற்றத்தை விட இப்ப நல்ல மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இனிமே நல்ல காலம் எங்களுக்கு பிறந்துருச்சு. இனிமே எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. இனிமே எங்களுக்கு தேவையானதை அவர் செய்வாருன்ற நம்பிக்கையோட நாங்க இருக்கோம்.